அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய வேல் கட ஈசன். சென்ற பதிவில் சிறிய என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். அதாவது கல் என்ற சொல்லிலிருந்து சிறிய என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். இந்த பதிவில் சிறிய என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லான பெரிய என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பெரிய என்ற சொல்லுக்கான வரையறையை பார்ப்போம். உயரமாக இருந்தால் பெரியது என்று பொருள், அகலமாக இருந்தால் பெரியது என்று பொருள், வயதில் முதியவர்களையும் பெரியவர்கள் என்று தான் சொல்லுவோம். ஆக பெரிய என்ற சொல்லுக்கு பல பண்புகளை உள்ளடக்கியது தான் பெரிய என்ற சொல்லுக்கான வரையறை. இப்போ நான் அந்த சொல்லும் போதே பல என்ற சொல்லோடு ஒப்பிட்டு இருந்தேன். உண்மையிலே பல என்ற சொல் தான் பெரிய என்று ஆனது. அதாவது பல் என்ற சொல் தான் பெரிய என்று ஆனது. இப்போது அந்த சொல்லாய்வை முதல்ல பார்த்துருவோம். பல், பர், பெர், பெரிய. மீண்டும் சொல்கிறேன், பல், பர், பெர், பெரிய. அதாவது பல் என்ற சொல் பர் என்றும் அதுவே பெர் என்றும் மருவி அதுவே கால ஓட்டத்தில் பெரிய என்று ஆனது. குண்டான உடலை பெருத்த உடல் என்று சொல்வோம். அதாவது பெர் என்ற சொல்தான் பெரிய என்று ஆனது. இதுவரைக்கும் நாம் பல் என்ற சொல்லிலிருந்து பெரிய என்ற சொல் எப்படி வந்துன்னு பார்த்தோம். இப்போ நாம் இந்த பெரிய என்ற சொல்லிலிருந்து உருவான வேறு சில சொற்களையும் சேர்த்தே பார்ப்போம். பெண்களுக்கு பிரியான்னு ஒரு பெயர் இருக்குது. இந்த பிரியா என்ற பெயர் இந்தியா முழுதும் வைக்கப்பட்டு தான் இருக்குது. உண்மையிலே இந்த பெயர் எப்படி வருதுன்னா, இந்த பெரிய என்ற சொல்லில் இருந்தால் பிரியா என்ற பெயரும் வருது. இப்போது நம்ம அந்த சொல்லாய்வு பார்ப்போம். பெரிய, பிரிய, பிரியா. அதாவது பிரியா என்றால் பெரியது என்று பொருள். இந்த பிரியா என்ற பெயருக்கு இன்னொரு விதமாகவும் பொருள் பார்க்கலாம். அதாவது பரந்தப்பட்ட பெரிய விடயத்துக்கு எல்லாமே பிரியா என்ற பெயர் பொருந்தும். உதாரணத்துக்கு பரந்த நிலமான விவசாய நிலத்தையும் குறிக்கும். பரந்தப்பட்ட காட்டையும் பிரியா என்ற பெயர் குறிக்கும். பரந்தப்பட்ட கடலையும் பிரியா என்ற பெயர் குறிக்கும். அதாவது எதெல்லாம் இந்த உலகத்தில் பெரியதாக இருக்குதோ அதெல்லாம் பிரியா என்ற பெயரோடு நம்ம பொருத்தி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பெரிய அன்பும் பாசமும் காதலையும் யார் மீது வைக்கிறோமோ அந்த அன்பை குறித்த இன்னும் ஒரு தமிழ் சொல்லான பிரியம் என்ற சொல்லும் இந்த பிரியா என்ற பெயரிலிருந்தே வந்தது. அதாவது பிரியா என்ற பெயரோடு அம் என்ற விகுதி சேர்ந்து அது பிரியம் என்று ஆனது. அம் என்றால் அழகு, பண்பு என்று பொருள். அதே போல் ஹிந்தியில் காதலையும் அன்பையும் குறித்த பியார் என்ற சொல்லும் இந்த பிரியம் என்ற தமிழ் சொல்லிலிருந்தான் வந்தது. அது மட்டுமல்ல, தெலுங்கில் காதலையும் அன்பையும் குறித்த பிரேமம் என்ற சொல்லும் தமிழின் பிரியம் என்ற சொல்லிலிருந்தான் வந்தது. அதாவது பிரியம் என்ற சொல்லே பிரேமம் என்று தெலுங்கில் மருவியது. பிரியம், பிரேமம். ஆக பல் என்ற தமிழ் சொல்லிலிருந்து பெரிய என்ற சொல்லும், பெரிய என்ற சொல்லிலிருந்து பிரியா என்ற பெண்ணை குறித்த பெயரும், இந்த பிரியா என்ற பெயரிலிருந்து அன்பையும் காதலையும் குறித்த பிரியம் என்ற இன்னும் ஒரு தமிழ் சொல்லும், பிரியம் என்ற தமிழ் சொல்லிலிருந்து பியார் என்ற ஹிந்தியில் காதலையும் அன்பையும் குறித்த ஒரு சொல்லும், இதே பிரியம் என்ற சொல்லிலிருந்து தெலுங்கில் காதலையும் அன்பையும் குறித்த பிரேமம் என்ற சொல்லும் தமிழிலிருந்து வந்ததுதான் என்பதை இந்த ஆய்வின் மூலம் நாம் உறுதிபட நிரூபிக்கிறோம். அடுத்தது, பெரிய என்பதை ஆங்கிலத்தில் பிக் என்று சொல்லுவோம். இந்த சொல்லும் தமிழிலிருந்து வந்ததுதான். தமிழில் வி என்றால் உயர்ந்த, பெரிய என்று பொருள். இந்த வி என்ற சொல்தான் பிக் என்று ஆங்கிலத்தில் ஆனது. இப்போது அந்த சொல்லாய்வை பார்ப்போம். வி, பி, பிக், பிக். வ பாவாக மருவும் என்ற விதிப்படி வி என்ற சொல்லே பி என்று மருவி அது பிக் என்று பெரிய என்ற பொருள்படும்படி உருவாக்கப்பட்டது. இங்கே இன்னும் ஒரு சந்தேகமும் பலருக்கும் வரும். அது என்னென்னா, பெரிய என்பதற்கு பிக்குன்னு பொருள். அதே மாதிரி ஆங்கிலத்தில் பன்னிக்கு பிக்குன்னு தான் பேர். இந்த சொல் எப்படி வருதுன்னா, இதுவும் தமிழ்லேருந்து தான் வருது. அதுக்கே அந்த பேர் வருதுன்னா, பன்றி மலம் தின்ற ஒரு விலங்கு. மலத்திற்கு தமிழில் பி என்று பெயர். இந்த பி என்ற சொல் தான் ஆங்கிலத்தில் பிக் என்று ஆனது. அடுத்தது, பல என்ற சொல்லிலிருந்து உருவான வேறு சில ஆங்கில சொற்களையும் இப்போது பார்ப்போம். மொத்தம் 3 சொற்கள் பார்க்க போகிறோம். 1 ப்ளஸ் என்ற சொல், 2 மல்டி, மல்டிபிள் என்ற சொல், 3 டபுள் என்ற சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ப்ளஸ் என்ற சொல் எப்படி வந்துன்னு பார்ப்போம்.
பல தமிழ் சொல்லோடு ஈஸ் என்ற ஒலி சேர்ந்து ஆங்கில சொல்லாக மாறி இருக்குது என்பதை ஏற்கனவே ஒரு விழியத்தில் வெளியிட்டிருந்தோம். அந்த விழியத்துக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ நாம் இந்த பல என்ற சொல் எப்படி ப்ளஸ் என்று ஆனதுன்னு பார்ப்போம். பல என்ற சொல்லோடு ஈஸ் என்ற ஒலியை சேர்த்துக்கணும். அதாவது பல், பல்ஸ், ப்ளஸ். அதாவது ப்ளஸ் என்றால் கூடுதல் என்று பொருள், பல் என்றாலும் கூடுதல் என்று தான் பொருள். ஆக ப்ளஸ் என்ற சொல் பல் என்ற தமிழ் சொல்லிருந்து வந்ததுதான். அடுத்தது மல்டி என்ற சொல்லை பற்றி பார்ப்போம். மல்டி என்ற சொல் பல் என்ற தமிழ் சொல்லிருந்து வந்தது தான். இந்த சொல் ஆனால் மறுவுது. அதாவது பல் என்ற சொல் மல் என்று மருவி அதுவே மல்டி என்று ஆகுது. அதாவது ப மாவாக மருவும் என்ற விதிப்படி பல் என்ற சொல்லே மல் என்று மருவி அதுவே மல்டி என்று ஆனது. இந்த ப மாவாக மருவும் என்பதற்கு ஒரு சான்று கொடுக்குறேன். பம்பாய் மும்பை ஆனது போல, மல்லர் பல்லர் ஆனது போல பல் என்ற சொல் மல்டி என்று ஆனது. இந்த சொல்லுக்கு இன்னும் ஒரு சூட்சமும் இருக்குது. அது என்னென்னா மல்டிபல்னு சொல்கிறோம். அது எப்படி வருதுன்னா பல் என்ற சொல் மல்லாக மருவி மல்டி என்று ஆகுதுன்னு சொன்னோம். ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா மல்டிபல் என்ற சொல்லில் மல் என்ற சொல்லோடு திரும்பவும் ஒரு பல் என்ற சொல்லும் சேர்த்து அது மல்டிபல் என்று ஆக்குறாங்க. அதாவது மல் கூட்டல் பல் மல்டிபல். இது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. உண்மையிலே இந்த சொல் இப்படி தான் வருது. 2 முறை வந்து ஒரே சொல்லை பயன்படுத்தி அதை மல்டிபல் என்று ஆக்குறாங்க. அடுத்தது டபுள் என்ற சொல்லை பற்றி பார்ப்போம். டபுள் என்ற சொல் பார்த்தீங்கன்னா டபுள் என்ற சொல்லுக்கு 2 என்று பொருள். இந்த சொல் எப்படி வருதுன்னா தோ என்ற தமிழ் சொல்லுன்னு தான் வருது. ஆனால் தோ என்றாலே 2 தான் என்று பொருள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தோ என்ற சொல்லோட பல் என்ற தமிழ் சொல்லையும் சேர்த்துக்கிறாங்க. அதாவது தோ கூட்டல் பல், தோ பல், டோ பல், டா பல், டபுள். இதுலேயும் ஒரு விந்தை என்னென்னா தோன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் தோ கூட மறுபடியும் பல் என்ற சொல்லையும் சேர்த்து அதை டபுள் என்று ஆக்குறாங்க. இதுவும் கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். தோ என்றால் தமிழில் 2 என்று பொருள். இந்த சொல்லை தான் ஹிந்தியில் பயன்படுத்துகிறாங்க. தோனா 2ன்னு அவங்களும் அதை தான் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தோ என்ற சொல்லிலிருந்து தான் ஆங்கிலத்தில் டூ என்ற சொல்லும் வந்தது. அதாவது தோ, டோ, டூ. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படும் டூ என்ற சொல்லும் தோ என்ற தமிழ்ச்சொல்லிருந்து வந்தது தான். ஆக பல் என்ற ஒற்றை தமிழ்ச்சொல்லிலிருந்து பலவிதமான சொற்கள் உருவானதை பார்த்தோம். இதில் வேற்றுமொழிகளும் அடங்குது. ஆக தமிழ் உலகின் முதல் மொழி என்பதற்கெல்லாம் இந்த சொல் ஆய்வுகள் எல்லாமே ஒரு சான்றாக இருக்கிறது. இந்த காணொளியை அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் பகிருங்கள். அடுத்த விழியத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.